இதில் ஒரு குளவிக்கூடு இருக்கு இல்லையா? இது பார்த்தீங்கன்னா, பாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கும். இது எப்படி இருக்கும்னா, சிமிலர் டு எ பாட். அதனால இது வந்து நம்ம பாட்டர்னு சொல்கிறோம். ஒவ்வொன்றுமே ஒரு தனித்தனி பாட் மாதிரி இருக்கும். பாட்ஸுக்குள்ளே ஒவ்வொரு வாஸ்ப் வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து நார்மல் சாண்ட் ப்ளஸ் எந்த வகையான க்ளே மாதிரியான மெட்டீரியல்ஸ் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இட் கேன் பி பேப்பர் ஒரு எனிதிங். எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணணும், சூ பண்ணி க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி மெட்டீரியலை உருவாக்குது. பட் இது வந்து பியூராக இருக்கக்கூடிய நல்ல சாண்டு கிடையாது. இந்த குளவிக்கூடு இருக்குல்ல, இதுதான் பார்த்திங்கன்னா மட் டாபர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா, மட்டை வச்சு தனக்கான நெஸ்ட்டை வந்து உருவாக்கும். லீனியராக பொதுவாக இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே லென்த்தாக எலாங்கேட் ஆகி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கிற மாதிரி பண்ணியிருக்குது இது. ஸோ இது இன்னும் கொஞ்சம் கூட அப்படி லென்த்தாக எக்ஸ்டெண்ட் ஆகும். இதுவும் மட் டாபர் தான். இது போக இன்னொன்று ஒரு மட் டாபரையும் காட்டுறேன். இதுவும் வந்து இங்கிலீஷ் பீப்புள் வந்து மட் டாபர்னு தான் கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஊரில் இந்த குளவியோட பேர் வந்து என்ன அப்படின்னா, பிள்ளை குளவி அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக குழந்தை உண்டாயிருக்கவங்க வீடுகளில் கட்டும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. நிறைய பேர் வந்து குழந்தை உண்டானா அவங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு கூடு கட்டியிருக்கும். ஸோ அவங்க வீட்லேயும் கூடு கட்டும். அந்த மாதிரி ஆலை நடமாட்டம் இல்லாமல் ரொம்ப ஒரு அமைதியான இடங்கள்லாம் கூடு கட்டும். அது போக இது வந்து இதுடைய சாண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா சில இதில் சொல்லுவாங்க, குளவியோட கூடை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும், சேர்த்து வச்சா அது வந்து நிறையா தெய்வீக தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிலர்லாம் இதை எடுத்து திருநீரோட கலந்து அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி குளவியோடைய இதை கூடை வந்து அதாவது க்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி சில மெடிசின்ஸ்லேயும் யூஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்துக்குமே வந்து பயன்படக்கூடியது இந்த வகையான மட் டாபர்னு சொல்லக்கூடிய வகைகளில் இருந்து தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுலேயுமே வந்து இதுதான் வந்து அந்த மோஸ்ட் ஸ்பெஷல் ஒன்று நம்ம ஊரில் சொல்லக்கூடிய பிள்ளை குளவி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது பார்த்திங்கன்னா மனித கால் தடமே படாத இடங்களில் இருந்து மண் எடுத்துகிட்டு வந்து பண்ணோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று பார்த்துருப்போம், பாட்டர்னு ஒன்று பார்த்துருப்போம். அதுவும் மண்ணால் தான் கூடு கட்டும். பட் அது வந்து எந்த வகையான லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸும் யூஸ் பண்ணோம். அண்ட் நார்மலாக இருக்கக்கூடிய இன்னொரு மட் டாபர் பார்த்தாலே அதுவுமே வந்து லோ குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணோம். பட் இது வந்து மனித கால் தடம் படாத உயர் ரகமான மண்ணில் இருந்து, புனிதமான மண்களில் இருந்து பண்ணக்கூடியது அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்குது மக்கள்கிட்ட. ஓகே. இது ஒரு வகையான வாஸ்போட கூடு தான். அந்த இது ஆக்சுவலாக அந்த வார்ம் வந்து தான் ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுருக்கோம். அப்புறம் அந்த வார்ம் வந்து க்ரோ ஆகிட்டு இது உடச்சிட்டு வெளியே வந்துடும். இது பார்த்திங்கன்னா பேப்பர் அண்ட் சிமெண்ட் எல்லாமே யூஸ் பண்ணி கட்டியிருக்கு. சிமெண்ட்டு ஆர் மண் இதெல்லாமே யூஸ் பண்ணி கட்டியிருக்கு. இது வந்து சும்மா அந்த எங்கெல்லாம் இந்த ஸ்க்ரூ நட்டு இதுகள்லாம் போடுறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஹோல் மாதிரி ஏதாவது ஃபர்னிச்சரில் சேர்ஸில் இருந்தது அப்படின்னா அந்த இடங்களில் இது மாதிரி கூடுகள் கட்டும். இது ஆக்சுவலாக இந்த ஃபர்னிச்சரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்க்ரூ போடக்கூடிய அந்த ஒரு சின்ன ஹோலை அதில் போய் கட்டியிருக்கு. அண்டு நம்ம ஊரில் வந்து பேப்பர் வாஸ்பு பொதுவாக பார்க்க முடியாது. பொதுவாக மரங்கள் இது மாதிரி இதில் கட்டியிருக்கோம். சின்ன வாஸ்பு கூடாக தான் இருக்கும். தேன் கூடு மாதிரி பெருசாக இருக்காது பேப்பர் வாஸ்புங்க. அப்புறம் நம்ம அதோடைய கூடை வந்து க்ரஷ் பண்ணால் நொறுங்கிடும். ஸோ அந்த மாதிரி தான் பேப்பர் வாஸ்பு வந்து கூடு கட்டும்.